தமிழ்நாட்டு மீடியாக்கள் ஒரு விதமான ஃபோபியாவை கிளறி விட்டிருக்கின்றன. மெகா கூட்டணி அமைத்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு கற்பிதத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றன. அது தானே உருவானதா அல்லது 2019 பிறகு அப்படி ஒரு எண்ணம் பல பத்திரிகை நண்பர்களிடையே உருவாகிவிட்டது. அது தவிர்க்க இயலாத ஒரு அனுபவம்தான். ஆனாலும் மெகா கூட்டணி தேவையா என்பது ஒரு கேள்விதான். மெகா கூட்டணி இல்லாமலே ஆட்சி அமைக்க முடியும் என்பதை பல தலைவர்கள் கடந்த காலங்களில் நிரூபித்து காண்பித்திருக்கிறார்கள். செய்து காண்பிக்கும் திறமை உள்ளவர்கள் அதை மெகா கூட்டணி என்ற கருத்தை ஏற்பதில்லை. சில மீடியாக்கள் வேண்டுமென்றே மெகா கூட்டணி என்று வலிந்து ஒரு கருத்தை திணிக்க முயற்சிக்கின்றன. அது தமிழ்நாட்டு சூழலுக்கு நல்லதா இல்லையா என்பதெல்லாம் யாரும் கண்டுகொள்வது கிடையாது. சமீபத்தில் நிகழ்ந்த ஒரு தேர்தலில் 2024ஆம் ஆண்டுக்கான தேர்தலில் திரு எடப்பாடி அவர்கள் ஒரு கூட்டணியை கட்டமைப்பார் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எதிர்கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் வந்து சேரும் என்று சில ஊடகங்கள் ஒரு நம்பிக்கையை பரப்பிக் கொண்டிருந்தன. அது ஒரு தற்செயலான பிரச்சாரம் என்றுதான் சிலர் கருதினார்கள். பொதுவாக அம்மாதிரியான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவது ஒரு பரபரப்பை அரசியல் சூழலில் ஏற்படுத்துவதற்காக நிகழ்த்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் பெரிய அளவில் ஒன்றும் கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்றால் ஒரு குழுவை நியமித்திருப்பார்கள். ஒரு குழு இயங்கி சிறிய கட்சிகளை தேர்ந்தெடுக்கும். அவர்களுக்கு எந்த ஓட் பேங்கில் பலகீனம் இருக்கிறதோ அதற்கு பொருத்தமான சிறிய கட்சிகளை தேடி அழைத்து வருவார்கள். இது ஒரு நடைமுறை. அப்படித்தான் கூட்டணி சேர்க்கப்படுகிறது. பலகீனமான பகுதிகளில் உள்ளவர்களை அழைத்து வந்து அங்கே செயல்படக்கூடிய சிறிய கட்சிகளை அழைத்து வந்து அவர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்து அது ஒரு கூட்டணியாக கட்டமைப்பார்கள். அதுதான் நடைமுறை. காலப்போக்கில் அந்த நடைமுறை மாறி அது ஒரு அதீதமான ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தும் ஒரு நிகழ்த்துக்கலையாக அது மாறிவிட்டது. அது யாரும் மறுதளிக்கவில்லை. ஆனாலும் தொடர்ந்து நிகழ்த்தப்படுகிறது. சிலர் ஒரு ஆர்ப்பரிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அதை மாற்றி விடுகிறார். கூட்டணிகள், பேச்சுவார்த்தைகள் பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தேர்தலுக்கு முன்னான ஒரு மாதங்கள் 2 மாதங்களை மாற்றி விடுகிறார். மீடியாக்கள் மிகப்பெரிய உலகத்தை கட்டமைத்து விடும். ஒரு கற்பனையான சில செய்திகளை வைத்து அந்த தேர்தலில் என்ன நிகழ்த்த வேண்டும் என்பதை கூட முடிவு செய்து விடுவார்கள் போல தெரிகிறது. அப்படியெல்லாம் முடிவு செய்ய இயலாது. ஆனாலும் பிரச்சார யுக்திகளில் பல பலகீனங்களை ஏற்படுத்த மீடியாக்கள் உதவுகின்றன. தற்போது எழுந்துள்ள சூழலில் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் எந்த இடத்திலும் மெகா கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்று தெரிவிக்கவில்லை. மக்கள் சந்திப்புகளுக்கு பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அவர் நேரடியாக பார்க்கக்கூடிய தருணங்கள் பல பத்திரிகையாளர்களுக்கு வாய்த்திருக்கிறது. மக்கள் ஒரு வரவேற்பை கொடுக்கிறார்கள்.
எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் வரவேற்பு கிடைக்கிறது. திரு எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய கூட்டணி ஒன்றும் அவசியம் கிடையாது என்பது தற்போது புரிந்திருக்கும். இன்னார் வருவார்கள், இன்னார் வரமாட்டார்கள் என்றெல்லாம் அவர்கள் கூட்டணியை கட்டமைத்திருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு கூட்டணிக்காக கற்பனை செய்திருக்க கூட மாட்டார்கள். களம் எப்படி இருக்கிறது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. இவர் வருவார், அவர் வருவார் என்பதெல்லாம் உண்மையில் பத்திரிகைகள் மட்டுமே அதை யூகிக்கின்றன. தீவிர அரசியலில் இருப்பவர்கள் எதையும் யூகிப்பது கிடையாது. அவர்கள் காலகட்டத்தால் இயக்கப்படுவது போல ஒரு தோற்றம் இருக்கும். சூழலுக்கு ஏற்ப தங்களுடைய அனுமானங்களை கட்டமைத்துக் கொள்வார்கள். அதற்கு பொருத்தமான பிளேயர்களை எடுத்து வந்து விடுவார்கள். விளையாட்டு வீரர்கள் முக்கியம்தானே, அரசியலிலும் அதுதான். சிறந்த பேச்சாளர்கள் தேவைப்படும். நகைச்சுவைக்கென்றெல்லாம் இப்பொழுது யாரும் அரசியலை பலகீனப்படுத்துவது கிடையாது. கிட்டத்தட்ட 2024 பிறகு அரசியல் ஒரு நேர்கோட்டு பயணத்தில் தான் போய்கொண்டிருக்கிறது. எந்த இடையூறுகளும் இதுவரை ஏற்படவில்லை. ஏற்படுத்தும் முயற்சிகளை அவர்கள் கடந்து விடுவார்கள் என்றுதான் தோன்றுகிறது. அவ்வளவு பெரிய சிக்கலான சூழல் ஒன்றும் தமிழ்நாட்டில் இன்றைய தேதி வரைக்கும் இல்லை. கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கின்றன, பல துயரங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. 2019 போன்ற காலகட்டங்களில் மிக கடுமையான சூழல் நெருக்கடி இருந்தது. இன்றைக்கு அப்படியான சூழல் இல்லை. இன்றைக்கு கட்சிகள் சுயமாக இயங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தெளிவான முடிவெடுக்கும் கட்சிகளும் இருக்கின்றன. தேர்தல் களத்துக்கு நாள் இருக்கிறது என்றாலும் தயாராகிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. மரியாதைக்குரிய தினகரன் போன்றவர்கள் அதிமுகவோடு தான் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கிறார். வேறு யாரும் வெளியேறது போல தோற்றம் இல்லை. அப்படி வெளியேறினாலும் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் யாருக்கும் ஏற்படாது என்று சில வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஓட் பர்சன்டேஜை துல்லியமாக கணிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதிமுக கூட்டணிக்கு ஒரு கணிசமான வாக்கு எண்ணிக்கை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் தேர்தலுக்கு பிறகுதான் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அரசியலை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரிசல்ட் வந்த பிறகுதான் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் யாரும் இங்கே மெகா கூட்டணிக்காக காத்திருக்கவில்லை என்பது தெளிவாகிறது.